கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்டியும் மயில் வாகனமும் ஒரு டிராமா பண்றாங்க. இங்க பாரு மயிலு, நான் சொன்ன மாதிரி நீ சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லு. கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கார்த்திகும் ரேவதியும் என் வீட்டு விருந்துக்கு அனுப்பி வைப்பான்னு சொல்றாங்க பாட்டி. அப்படியே பாட்டி சொல்றீங்க? சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் போனதும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அத்தை, இந்த பாட்டிக்கு ரொம்பவே கொழுப்பு தாங்கிறாங்க. ஏன் இந்த கிழவி என்ன சொல்லுச்சுன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. நம்ம டிரைவர் ராஜாவை ரொம்ப அனாவசியமா இந்த பாட்டி பேசுறாங்க. ஏதோ அவசரப்பட்டு அந்த ராஜாவை என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆனா ராஜாவை வெளியில எல்லாம் அவ விட மாட்டா. ஏன்னு கேட்டா அவளுக்கு அது ஒரு கௌரவ குறைச்சல். கௌரவமா என் பேரனை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி ஜம்முன்னு வெளியில வந்திருப்பாங்க. அவ வீட்டு டிரைவரையே கல்யாணம் பண்ணிருந்ததுனால அநேகமா அவள வெளியில விட மாட்டா மயில் அப்படின்னு ரொம்ப இலக்காரமா பேசுறாங்க. அத்தை, ஏத்த என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க மயில் வாகனம். ஓ, அந்த கிழவி அப்படியா சொன்னா? அவ வீட்டுக்கு என் பொண்ணை நான் விருந்துக்கு அனுப்புறேன். என் மாப்பிள்ளையும் பொண்ணும் அங்க கெத்தா போய் நிக்கணும். அந்த கிழவி என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு விருந்து வைக்கட்டும். என் வீட்டு மாப்பிள்ளை ராஜா சாப்பிட்ட எச்ச இலைய அந்த கிழவி எடுக்கணும். என் மாப்பிள்ளைவா மரியாதை குறைவா பேசி அவன் பேரனை உயர்வா பேசினாலும் அந்த கிழவி, அந்த கிழவியோட பேரனை விட என் மாப்பிள்ளை எந்த வகையிலும் குறைஞ்சவர் கிடையாது. இன்னைக்கே இப்பவே என் மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டதும் மயில் வாகனம் துள்ளி குதிக்கிறாரு சந்தோஷத்துல. ஆஹா, பாட்டி நினைச்சதெல்லாம் உடனுக்குடனே நடக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு உடனே ராஜராஜன் கிட்ட ஓடி சொல்றாங்க. மாமா மாமா, ஒரு சந்தோஷமான விஷயங்கிறாங்க. அப்படியா, என்ன மாப்பிள்ள சொல்லுங்க, என்ன விஷயம்? கார்த்தியும் நம்ம ரேவதியும் இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க. அடடா, அப்படியா, சந்தோஷமான விஷயம் தான். ஐயோ, அம்மா வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு கொடுப்பனே இல்லாம போச்சே. நான் பிறந்து வாழ்ந்த வீடு அந்த வீடு. சரி, என் பொண்ணாவது அந்த வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமே. சந்தோஷமா இன்னைக்கு இப்பவே அனுப்பி வைக்கிறக்கான ஏற்பாடு பண்ணலாங்கிறாங்க ராஜராஜன். அதெல்லாம் அத்தை அப்பவே தயார் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கார் வந்து நிக்குது. கார்த்தியும் ரேவதியும் உடனே கிளம்ப சொல்லிட்டாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தியும் ரேவதியும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு போறங்கிற சந்தோஷத்துல ரேவதியும் கார்ல உட்காடுறாங்க. கார்த்தி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வராங்க. ஐயோ, பாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்க, எங்க பூகம்பம் வெடிக்க போதோன்னு நினைச்சுக்கிட்டு கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் பாட்டி வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்குறாங்க. பாட்டி அங்க பேரனும் பேத்தியும் வர்றாங்கன்னு தடப்படெல்லாம் கறி விருந்தெல்லாம் செஞ்சு சமைச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேரனும் பேத்தியும் வர்றாங்கன்னு தலைகால் புரியாத பாட்டி அங்க வேலைக்காரங்க எல்லாத்தையும் அடிச்சு ஓட ஓட விரட்டி விரட்டி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. என் பேரனும் பேத்தி வர்றாங்க, எந்த எதிரும் மிஸ்டேக் வரக்கூடாது, எல்லாம் பார்த்து பக்குவமா பண்ணி வைக்கணும், சரியா? ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி எல்லா சமையலும் பக்காவா இருக்கணுங்கிறாங்க பாட்டி. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டோம், அவங்க வந்தாங்கன்னா சரி சாப்பிடலாங்கிறாங்க. அந்த மார் சத்தம் கேட்டதும் பாட்டி வெளியில ஓடி வராங்க. அடடா, என் பேரனும் பேத்தி வந்துட்டாங்க, சீக்கிரமா ஆரத்தி தட்டை எடுத்தா மீனாட்சி அப்படின்னு சொல்லுவோம். வேலைக்காரம்மா ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. கார்த்தியும் ரேவதியும் கார் விட்டு இறங்கி வராங்க. அம்மாடி ரேவதி, அங்கேயே நில்லு நில்லு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு ஓடி போய் ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. வாமா, வலது கால் எடுத்து வச்சு வா, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பாட்டி வீட்டுக்கு வரணும்னு ஒரு நேரம். அப்பா முருகா, நான் நினைச்சதெல்லாம் இப்பதான் நடக்குது. என் பேரன் என் பேத்தியை கூட்டியன்ட்டா, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. ரேவதி வாமா வா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் முதல்ல தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. ஏத்தின கையோட ரேவதி பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. இருமா ரேவதி, நீ ஒருத்தி மட்டும் காலில் விழக்கூடாதுமா, ரெண்டு பேரும் ஜோடியா வந்து காலில் விழுந்து எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கிறாங்க பாட்டி. கார்த்தியும் ரேவதியும் ரெண்டு பேரும் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அம்மாடி, இன்னைக்காட்ட என்னைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா நல்லா இருக்கணுமா. பொண்ணு பேரனோ பேத்தியோ எனக்கு சீக்கிரமா பெத்து கொடுங்க, அந்த முருகனோட அருளால கூடிய சீக்கிரம் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறாங்க பாட்டி. பாட்டி, எனக்கு இங்க வந்ததுல சந்தோஷம் பத்தல. ஏன்னு கேட்டா, நான் விரும்பின மகேஷோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தா எனக்கு மனசுக்கு திருப்தியா இருந்திருக்கும். நான் ஆசைப்பட்டதுதான் எதுவுமே நடக்கலையேங்கிறாங்க ரேவதி. அம்மாடி ரேவதி, நீ ஒன்னும் வருத்தப்படாத, ஓடி போனவனாவே இருக்கட்டும். இதோ நிக்கிறானே என் பேரை, இவனை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா. அந்த முருகன் தான் இன்னாருக்கு இன்னாருன்னு போட்டிருப்பான். அப்படித்தான் உனக்கும் இதோ நிக்கிறானே என் பேரனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்க நினைச்சு நீ சந்தோஷப்படணும், பழசு எல்லாம் மறந்துருங்கிறாங்க பாட்டி. சரிம்மா வா வா, எவ்வளவு நாளா நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த நல்ல நேரம் இன்னைக்கு தான் வந்திருக்கு. சரி, ரெண்டு பேரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி கார்த்தியும் ரேவதியும் உட்கார வச்சு தலைவால இலை போட்டு ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க. அசைவ விருந்து பல வகையா படைச்சிருக்காங்க. இது எல்லாம் அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு பாசத்தோட அன்பா பண்பா பரிமாறுறாங்க. நீங்களே எங்களோட உட்காந்து சாப்பிடுங்கன்னு கார்த்தி சொல்றாங்க. இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் திருப்தியா சாப்பிடணும்னா என் கையால பரிமாறணும், அதை பார்த்து என் மனசு நிறையணும்ப்பா. என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்கப்பா, வயிறார சாப்பிடணும், இப்பதான் என் மனசு நிறைவா இருக்கு தெரியுமா. ரேவதி, உனக்கு சாப்பாடு ஐட்டம் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க பாட்டி. இந்த மாதிரி அசைவ விருந்து நான் சாப்பிட்டதே இல்லை, கையால நான் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாட்டி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கிறாங்க. அப்படியா தான், ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க. ரேவதி சாப்பிட்ட இலையை எடுக்க போறாங்க. ஐயோ அம்மாடி, என்ன இலையெல்லாம் சாப்பிட்ட கையோட நீ எடுக்க கூடாது பாட்டி, நான் எடுத்துக்கிறேன் எந்திரி. பாட்டி, வயசுல பெரியவங்க, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அடி என்னம்மா, நீ பேரனும் பேத்தியும் சாப்பிட்ட இலையை எடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? நீங்க எல்லாம் குழந்தையா இருக்கும்போது இந்த வீட்டுல ஓடி ஆடி விளையாடுற
சத்தம் தான் கேட்க கொடுத்து வைக்காம போச்சு. குழந்தையா இருக்கும்போது ஆசாசியா ஊட்டி வளர்த்துற குடுப்பனையும் இல்லாம போச்சு. இப்பவாவது உங்களுக்கு பரிமாறி சாப்பிட்றத பார்க்குற குடுப்பனையாவது எனக்கு கிடைச்சதே. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நீங்க 2 பேரும் சாப்பிட்ட இலைய எடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? போம்மா போய் கை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லவும் ரேவதி அந்த பக்கமா போறாங்க. ரேவதி போறதையே பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி. பாட்டியை நீங்க பேசுறது ரேவதிக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்தாலும் வந்துருங்கிறாங்க கார்த்தி. அட போப்பா, உண்மையை எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்? நீ தானே என் பேரன், என் பேத்திக்கிட்ட என்னைக்கு இருந்தாலும் உண்மையை சொல்லித்தான்ப்பா ஆகணும். அது என்னைக்கு தான் தெரிஞ்சா இனி என்ன, கல்யாணம் நடந்து முடிஞ்சது. எப்படியோப்பா இப்ப எனக்கு திருப்தியா இருக்கு. அதே மாதிரி என் மவ ராசராசா பிறந்த வீடு, அவன் வளர்ந்த வீடு, இந்த வீட்டுக்கு வரணும். என் கையால வகை வகையா நான் சமைச்ச என் கையால பரிமாறி என் மவ ராசராசா சாப்பிடணும்ப்பா. அது மட்டுமா, இழுத்து பூட்டின கோயிலை அவன் கையால பரிகாரத்தை பண்ணி கும்பாபிஷேகமும் நடத்தணும். இதெல்லாம் எல்லாமே நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சிறப்பா நடத்தணும்னு நம்பிக்கையா இருக்கேன்ப்பா. கூடிய சீக்கிரமே இதெல்லாம் நீ நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் கார்த்திங்கிறாங்க. பாட்டி நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும், கவலைப்படாம இருங்கங்கிறாங்க கார்த்தி. திரும்பி பார்க்குறாங்க கார்த்தி. அந்த பக்கமா பாட்டி தாத்தா கூட கார்த்தியும் இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் கார்த்தி, ஐயோ பாட்டி அங்க பாத்தீங்களா, பாட்டி அங்க பாத்தீங்களா, தாத்தா கூடயும் உங்க கூடயும் சேர்ந்து இருக்கிற போட்டோ அங்க மாட்டியிருக்கீங்க பாருங்க. அது ரேவதி பார்த்தானா இப்பவே உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும், பிரச்சனை பெருசா பூகம்பமா வெடிச்சிடும் பாட்டி. அதுக்கப்புறம் நாம நினைச்சதெல்லாம் எதுவும் நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா போய் அந்த போட்டோவை எடுத்து வைங்கன்னு சொன்னதும் பாட்டி ஓட்டமா ஓடி போய், அம்மாடி அம்மா நான் இதை கவனிக்காம விட்டுட்டேனே, என் பேத்தி மட்டும் பார்த்திருந்தா பல கேள்வி கேட்டுருவா. நல்ல வேலை என் பேரன் பார்த்ததுனால முன்னையே எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லி அந்த போட்டோவை எடுத்து வேலைக்கார அம்மா கிட்ட கொடுத்து அங்க கொண்டு மறைச்சு வைக்க சொல்றாங்க. ரேவதி வெளியில போய் சாப்பிட்ட கை கழுவிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது அங்க எல்லாரும் சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் லைனா ரேவதி பார்த்துக்கிட்டே வராங்க. அதுல அபிராமி அம்மாவும் இருக்காங்க. ஐயோ அபிராமி இருக்கிற போட்டோவை பாக்குறாளே, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்னு பாட்டியும் கார்த்தியும் பதட்டப்படுறாங்க. ரேவதியை கூப்பிட்டு டக்குன்னு ஏதாவது சொல்லி சமாளிங்கிறாங்க. அப்படியா, ஏமா ரேவதி இங்க வா அப்படின்னு கூப்பிடவும் அந்த போட்டோவை திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே ரேவதி பாட்டியை திரும்பி பார்க்குறாங்க. இங்க வாத்தா வா வா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க, உங்ககிட்ட நிறைய பேசணும், நம்ம வீட்டையெல்லாம் சுத்தி காட்டுறவா அப்படின்னு பாட்டி வீட்டையெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. அப்பாடா எப்படி இந்த போட்டோவை ரேவதி பார்க்கலன்னு நினைச்சிட்டு அந்த போட்டோவையே எடுத்து கார்த்தி மறைச்சு வச்சுட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. ரேவதி அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்லவும், அப்படியா பேசு பேசு தை பேசு அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, கல்யாணத்துக்கு வர முடியலைங்கிற காரணத்தினால மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க தான் வந்திருக்காங்க. நீங்க 2 பேரும் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்தாகணும்னு சாமுண்டீஸ்வரி கூப்பிடவும் ரேவதி பாட்டி கிட்ட சொல்லிட்டு, பாட்டி அம்மா அர்ஜென்ட்னு கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன் பாட்டிங்கிறாங்க. அப்படியாத்தா, சரி போயிட்டு அப்பப்போ அடிக்கடி பாட்டியை வந்து பாரு அப்படின்னு பாட்டி சொல்லவும், ஆமா தாத்தாவை வந்ததுலேருந்து நான் பார்க்கவே முடியலையே பாட்டிங்கிறாங்க. தாத்தா திருச்செந்தூர் போயிருக்காங்க. 2 பேர்த்துக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா திருச்செந்தூர் வரதா வேண்டியிருக்காங்க, அதான் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக போயிருக்காங்கன்னு பாட்டி சொல்லவும், அப்படியே பாட்டி சரி தாத்தா வந்ததுக்கு அப்புறம் நாங்க இன்னொரு நாள் வரோம்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தியும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஃபாரின்ல இருந்து வந்தவங்க வந்துடுறாங்க. ரேவதி மாப்பிள்ளைய எந்த இடத்துலயும் நீ விட்டு கொடுத்துடக்கூடாது, அவங்க கிட்ட நீ நாகரிகமா நடந்துக்கணும், மாப்பிள்ளை கிட்டையும் நீ மரியாதையா நடந்துக்கணும்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணி வச்சு போட்டு ஃபாரின்ல இருந்து வரவங்க கிட்ட எப்படிதான் ரேவதி அறிமுகப்படுத்துவா? அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா? ஏதாவது அவனுக்கு இங்கிலீஷ்ல ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை தெரியுமா? அதுக்கடுத்த ஆளும் தலைய ஆற்றவனை போய் இப்ப வெளிநாட்டுக்காரங்க முன்னாடி நிறுத்தி அவனை பேசுன்னு சொன்னா அவன் என்ன பேசுவான்? அவனுக்கெல்லாம் நாகரிகமா ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? எதுவுமே தெரியாதவனை போய் நம்ம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டு அவளுக்கு இப்படியெல்லாம் நீ சொல்லி கொடுத்து அட்வைஸ் வேற பண்ணிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல போக்காங்கிறாங்க சந்திரா. சந்திரா நீ வாய் முடிக்கிட்டு அமைதியா இரு, எதை எப்போ எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. இங்க பாரு ரேவதி, வரவங்க கிட்ட 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசி நீ சமாளிச்சிடு, ராஜாவா மரியாதை குறைவா பேசிடாதேன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திரா நீ பேசுறதெல்லாம் மாப்பிள்ள காதுல விழுந்தா ரொம்ப சங்கடப்படுவார்ல, இப்படி எல்லாம் பேசாதண்டு வந்து போக வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதுக்கு அப்புறமா, சரிக்கா எல்லாம் உன் விருப்பப்படிதான் நடக்குது, நான் எதுவும் பேசல. வெளிநாட்டுல இருந்து வந்திருந்த சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. வந்தவங்க கிட்ட சாமுண்டீஸ்வரி இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் என் பொண்ணு, இதுதான் என் மாப்பிள்ளைன்னு அறிமுகப்படுத்துறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி வந்தவங்களை நல்லபடியா உபச்சரிக்கிறாங்க. அவங்களும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சௌகரியமா உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா ரேவதியும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் அதுக்கேற்ற மாதிரி பேசுறாங்க. எல்லாமே அமைதியா காட்டி பார்த்துட்டு இருக்காங்க. மயில் வாகனம், ராஜராஜன் இவங்களும் எல்லாரும் என்னடா இது இப்படியே இங்கிலீஷ்ல தர்ஷம் புஷன் பேசுறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க. மாமா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு புரிஞ்சது தமிழ், தமிழை மட்டும் நம்ம பேசுவோம், தெரியாத மொழிகளில் நாம தலையிடக்கூடாதுன்னு ஓரமா ஒதுங்கி நிற்கிறாங்க. கார்த்திகிட்டையும் இங்கிலீஷ்ல பேசும்போது கார்த்தி அமைதியா தலையை மட்டும் அசிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சந்திரா உடனே ரொம்ப தாழ்த்தி பேசுறாங்க. அட நீங்க வேற, நீங்க பேசுற இங்கிலீஷ் அவனுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது, அவன் சுத்த தமிழ், அதுவும் எங்க வீட்டுல வேலை பார்க்குற டிரைவர், அவனுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் மச்சம், அதுதான் எங்க அக்கா அவனை மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்திருக்கா, அவ்வளவுதான் விஷயங்கிறாங்க. சந்திரா என்ன நினைச்சிட்டு இருக்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாதனால பிரச்சனை இல்லை, இப்படியுமா பேசுவ, அமைதியாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அதட்டவும், அட என்னக்கா உண்மையை சொன்னதுல என்னக்கா தப்பு, நீ பேசாம இரு, இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திராவை அதட்டவும், சரி சரி உன் மாப்பிள்ளை எப்படி பேசுறான்னு நானும் பாக்குறேங்கிறாங்க. சந்திரா தாழ்வா பேசுறத புரிஞ்சுக்கிட்ட கார்த்தி ஃபாரின் கெஸ்ட் கிட்ட அப்படியே சரளமா இங்கிலீஷ் அள்ளி விடுறாங்க. கார்த்தி இதை பார்த்ததும் அங்க இருந்த அத்தனை
அத்தனை பேரும் வாய் மேல கை வச்சு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எந்த நாட்டுல இருந்து வந்தாங்களோ அந்த நாட்டுல ஒவ்வொரு ஊர் பேரா சொல்லி கார்த்தி பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஆச்சரியப்படுறாங்க ரேவதி. கார்த்தி கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களும் பதில் சொல்லி ஆஹா குடும்பத்துக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளையை தான் செலக்ட் பண்ணிருக்க சாமுண்டீஸ்வரின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தி பேசுனதை கேட்டதும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. கார்த்தியும் பிசினஸ்ல இருக்கிற நெளிவு சுழிவுகளை எல்லாம் சகசமா சரளமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த ஃபாரின் நபர் சொல்றாங்க, இவரை உங்க வீட்டு டிரைவர்னு சொல்றீங்க, இவரு என்னமோ பல பிசினஸ்க்கு அதிபதி மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவரை சாதாரணமா என்னமோ ஏதோன்னு நாங்க நினைச்சோம். ஆனா இவர் ரொம்ப பெரிய ஆளு. ரேவதி நீ கொடுத்து வச்சுவேன்னு சொல்லி ரேவதிக்கு வாழ்த்து சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. மாப்பிள்ள இந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. மேடம் அதிகமா படிக்கல, ஏதோ இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன். ஓ அப்படியா, ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னு சாமுண்டீஸ்வரி பாராட்டுறாங்க. சந்திராவுக்கு கார்த்தி பேசுனதையெல்லாம் பார்த்து சந்தேகமாவே இருக்கு. இல்லையே இவன் சாதாரண டிரைவர் மாதிரி தெரியல, அக்கா கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டான். ஏதோ அரையும் குறையுமா படிச்சாலும் இந்த அளவுக்கு சரளமாவா இங்கிலீஷ் பேசுவான். பிசினஸ் பத்தி எல்லாம் இவ்வளவு விளம்பரமா பேசுறானே. வந்தவங்க எவ்வளவு பெரிய தொழிலதிபர், அவங்க கிட்டயே எவ்வளவு சர்வ சாதாரணமா பேசி சமாளிச்சுட்டானே. நம்ம கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சோம். உடனே சிவனாண்டிக்கு போன் பண்ணி இவனோட பேக்ரவுண்ட் என்னங்கறத நம்ம தெரிஞ்சே ஆகணும். அமக்கமா இருந்துகிட்டு எத்தனை விஷயங்கள் கற்று வச்சிருக்கான். சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அக்கா முன்னாடி இவன் முகத்திரிய கிழக்கணும்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி பேசுனதை பார்த்த ரேவதி கார்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல்ல, நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இவ்வளவு நல்லா படிச்ச நீங்க எதுக்காக எங்க ஊருக்கு வந்தீங்க, எங்க வீட்டுல டிரைவரா எதுக்காக வேலைக்கு சேர்ந்தீங்கன்னு இப்பதான் ரேவதி ஒவ்வொரு கேள்வியா கேக்குறாங்க. என்ன பதில் கார்த்தி ரேவதி கிட்ட சொல்ல போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.